திரு சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் அறிவிப்பை வெளியிடுறாரு. அது நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியமான அறிவிப்பு இல்ல வந்தா நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? வந்தா பேசிட்டு தான் சொல்லுவோம். நாளை மறுநாள் கூட்டம் வச்சிருக்கோம். என்ன மாதிரியான ஆலோசனை? இல்ல நாங்க ஒன்னும் கூட்டம் வைக்கல. செயற்குழு கூட்டம் இல்ல. தேர்தலுக்கு ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு இன்னொரு கூட்டணிங்கிற முடிவுகளுக்கு இல்ல சார். நான் தான் எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். அப்பயா நீங்களா அப்படி கேக்குறீங்க? இல்ல. இப்போ திமுக கூட்டணியில உறுதியா இருக்கும். மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஒற்றுமையில சிபிஎம் உறுதியாக இருக்கிறது. ஓகே, திமுக கூட்டணியில இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமா. ஓகே, அப்ப தவிர்க்க கடிதம் வந்தால் ஏங்க யூகத்துல யாங்க கேக்குறீங்க? ரைட் சார். சரி விடுங்க, நாங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். கடிதம் வந்தால் பரிசீலிக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம வருவோமா சார்? கடிதம் வரட்டும் சார், முதல்ல நான் சொல்றேன். ரைட் ரைட் ரைட். ஓகே, அவர் பேட்டி கொடுக்கக்கூடிய இடமும் ரொம்ப முக்கியம். அவர் திமுகவுடைய தலைமையகமான அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறார். சிபிஎம் கட்சியுடைய மாநில செயலாளர் மற்றும் அந்த கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் கனகராஜ் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள்லாம் திமுக தலைமையகம் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எந்த கடிதமும் வரலை, மதச்சார்பற்ற கட்சிகளுடைய ஒற்றுமையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அப்படின்னா திமுகவா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாரு. ஆனால் ஹீ இஸ் கீப்பிங் ஹிஸ் கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட். இன்னும் ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கலை அப்படின்னு தான் அந்த பேட்டியுடைய டோன் அண்ட் டெனர் நமக்கு காட்டுகிறது. நாங்கள் வந்து மதச்சார்பற்ற கட்சிகளுடைய ஒற்றுமையில் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. தாவேகா கிட்ட எந்த கடிதமும் வரலை அப்படிங்கிறாரு. அந்த நோவும் கூட ஒரு கான்கிரீட் நோவா தெரியல. அவர் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல அப்படின்னு தான். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.